கோயில் சுத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்புறோம். தாமரை போச்சு வச்சு பரிக்கல்ல லட்சுமி நரசிம்மர். ஆமா, பரிக்கல் பெருமாள் கோயிலோட என்ட்ரன்ஸ் இதுதான். கூவாகம் கூத்தாண்டவர் கோயில். அது சிங்காவரம். நம்ம அத்தை கூட போனோம் பாரு. சரிதா, அத்தை மூஞ்ச பாத்தியா? அதனாலதான் என்னம்மா பண்றா? ஜெஷிதா பாருங்க, குளிச்சுட்டு புது சட்டை போட்டுட்டு என்ன பண்றாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் மேக்கப் ஐட்டம் அவர் பேக்ல வச்சிட்டு ஃபுல்லா எடுக்கறாரு அவரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேக்கப் பண்றதுக்கு எவ்வளவு பொருள் ஊர்ல இருந்து எடுத்து வந்துறாரு பாருங்க. எதுக்குமா அதெல்லாம் மேக்கப் பண்றதுக்கா? பாப்பாக்கு யார் மேக்கப் பண்ணி விடுவா உனக்கு? அம்மா. அம்மா வந்து இன்னும் வேலையை முடிக்கல. நாங்கெல்லாம் குளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி அன்னைக்கு காலையில எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி எல்லாரும் குளிச்சாச்சு. இப்போ வந்து ஜெஷிதா மட்டும் தான் புது ட்ரெஸ் போட்டுக்கிறாரு. நான் நைட்டியோட தான் இருக்கா. கொஞ்சம் வந்து இந்த சொய உண்டெல்லாம் செய்ய வேண்டிய வேலை இருக்கு. வடை பஜ்ஜி அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தேன் தேங்காய் திருட்டு திருட்டு வர்றாரு. பேசுற கேப்ல என்ன வேலை பாத்துட்டு போறாரு பத்தி அவரு. சரி சாப்பிடு. வந்து சொய உண்டைக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தீபாவளி ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா சொய உண்டை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல இருக்க பாரு, மத்ததெல்லாம் கம்மியா தான் வந்து பாத்தீங்கன்னா செய்வோம் வடைலாம். ஆனா அந்த சொய உண்டை மட்டும் ஒரு குண்டா நிறைய செஞ்சு வச்சுக்கோம். தீபாவளி ஆமா, சோ முடியிற வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் அதை வச்சு சாப்பிடணும். டேஸ்டா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து சொய உண்டை தான் ரெடி பண்றேன். அம்மா மட்டும் புது சேலை கட்டி இருக்காங்க. ஆனா காட்டன் சரி, பப்பாயா காட்டன் இருக்குதுல்ல, அது கட்டிருக்காங்க. சாமி பழிச்சு எல்லாருமே பூசை வேற சட்டை போட்டுக்கலாம். சூப்பரா இருக்கு போட. காட்டன் போடவையா? சுத்தி காட்டு வருவேன். இது பாப்பா ட்ரெஸ். சூப்பர். பாப்பாக்கு இன்னும் மேக்கப் எல்லாம் போடல. போனா எல்லாரும் மேக்கப் போட்டு அப்புறம் அவுட்ஃபிட் காட்டலாம். ஆமா, சமைக்கல வேலையை பாப்பா. சமையல் முடிச்சுட்டு பட்டாசு வெடிக்கல, பட்டாசு வெடிக்கணும். தீபாவளி செலிப்ரேட் பண்ண நான் ரெடி ஆகிட்டேன். இதான் என்னோட அவுட்ஃபிட். சூப்பரா இருக்கு. நானும் ஜெஸ்டா மட்டும்தான் அழகா புது ட்ரெஸ் வந்து போட்டிருக்கோம். அப்பாவும் போடல, அம்மா வந்து பாத்தீங்கன்னா போடல. பேபி வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன். அவ்வளோ சட்டை எடுத்தா சும்மா ஒரு டி ஷர்ட்டை மாட்டின்னு சுத்தி கிடக்குறாரு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட தீபாவளி அவுட்ஃபிட். டி ஷர்ட் ஆனா நல்லா தான் இருக்கு பேபி. அவ்வளவுதான். என்ன ஒண்ணே போறா இருக்கு. அது வந்து நம்ம ட்ரிப்புக்கு போலாம் எடுத்து. ஆமா, நீ ட்ரிப்பு கூட்டும் போன்னு காத்துல எழுதி வச்சிருக்கேன். தண்ணியில எழுதி வச்சிருக்கேன். அப்பதான் இருக்கா பட்டாசு வெடிக்கலான்னு பார்த்தா வெளில மழை பெஞ்சுன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து பாத்தீங்கன்னா சாமி படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போய் வந்து சரம் வச்சுட்டு வந்துடலாம். போயிட்டு மழை பெய்யுது. மழை பெஞ்சா என்ன வெடிக்கும் அது மட்டும். சிக்கன் கேக்குறாரு. சிக்கன் கேக்குறாரு. சூப்பரா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சாமி வந்து கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறோம். இட்லி, தோசை, பஜ்ஜி, உளுந்து வடை. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கலாம்னு பார்த்தா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். சரெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். ஒண்ணு கூட ஒண்ணு வெடிக்கவே இல்ல பட்டாசு. அதான் வீட்டுக்குள்ளே இருந்து நனையாதான் வெடிக்கிற பட்டாசு வெடிக்கிற பாருங்க. ஜெஷிதா துப்பாக்கி வாங்கி வச்சுனேன் ரோல் பட்டாசு வெடிக்கிறேன். அப்பெல்லாம் இதுதான் வெடிப்போமே. இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் வெடிச்ச பட்டாசுன்னா தெரியுமா? பூண்டு பட்டாசு, இந்த ரோல் பட்டாசு தான். சூப்பரா இருக்கு. ஜெஷிதா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இன்ட்ரஸ்டா வெடிச்சிருக்காங்க. தராரு அழகா. வெடிச்ச பட்டாசுலாம் இங்க போடணுமா? இங்க பாருங்க எவ்வளவு பட்டாசு வெடிச்சிருக்குன்னு. அவர் தான் ஓபன் பண்ணி கொடுக்கறாரு ஜெஷிதா. ஆமா. தாத்தா சட்டை நல்லா இல்லையா? நீ எடுத்து கொடுத்தது நல்லா இதா நல்லா இல்லையா? நல்லா இல்ல. சூப்பரா இருக்கு. நான் தான் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கு. நல்லா இல்ல, அம்மா எடுத்தா நல்லா இருந்தது. தாத்தாக்கு அவரே செலக்ட் பண்ணி எடுத்தாரு. நல்லா இருக்கு. கிளி ஷீட் எடுத்து போற மாதிரி கையில அடிக்கூடாது மாயாவ. தாத்தா அழகா இருக்கிறாராமா? போலாம் நம்ம. எங்க
பூண்டு பட்டாசு வெடிக்க போறேன். பெரிய பட்டாசு வெடிக்கலாம். மாடு பாத்தீங்கன்னா விட்டுடுச்சு. நம்ம வந்து ஒரு சரத்தை போட்டு வெடிச்சலாம். தீபாவளி இன்னும் நமக்கு வராத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சரம் போட்டாதான் பட்டாசு போட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கும். எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டாச்சுப்பா. இதான் என்னோட அவுட்ஃபிட். சங்கீதாவோட அவுட்ஃபிட், பாப்பாவோட அவுட்ஃபிட், எல்லாருமே புது ட்ரெஸ் தான் போட்டாச்சு. அப்பா வந்து சட்டை கையில, அம்மா வந்து ட்ரெஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். பட்டாசு வெடிக்குமா? வா உடையந்திரே உடையந்திரே. ஈரத்துல வேற போட்டோம். ஏய் ஹாப்பி தீபாவளி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரம் வெடிச்சாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து பட்டாசுலாம் எதுவும் வெடிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. நைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட் அந்த சுரவத்தி 6 மணிக்கு மேலதான் வெடிக்கணும். ஆமா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விடலாம். இப்போ வந்து நாங்க கோயிலுக்கு கிளம்பி போலான்னு இருக்கோம். தீபாவளி அதுமா கோயிலுக்கு போறோம். ஆமா வீட்ல இருந்தாலும் போர் அடிக்கும்ல. அதனால நம்ம வந்து ஜாலியா வெளில போறோம். சரி இங்க என்ன பண்றாரு பாப்பா? பூண்டு பட்டாசு வெடிக்குது. மூக்க பாரு அவருக்கு. பூண்டு பட்டாசு வெடிக்கதா ஜாலியா இருக்குது. ஒரு பெரிய டப்பா அதுல ஒரு 50-100 பாக்ஸ் இருந்துரும். எல்லா பாக்ஸும் வெடிச்சுக்கிறோம். ஹாப்பி தீபாவளி. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட கோயிலுக்கு கிளம்பிட்டோம். தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிச்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இங்க இருந்தா போர் அடிக்கும்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா கோயில் சுத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்புறோம். நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் எங்க போனா திருவரங்கம் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். திருக்கோவிலூர் போலான்னு பார்த்தோம். அது வந்து 12 மணிக்கெல்லாம் நட சாத்திடுன்னு போட்டுருந்தா. சரி திருவரங்கம் போலான்னு சொல்லிட்டு நேரா வண்டி திருவரங்கம் போயிட்டு இருக்கு. வரும்போது வந்து பாத்தீங்கன்னா மத்த கோயிலாம் பாக்கலாம். திருவரங்கம் தான் போறோம். திருவரங்கம் கோயிலுக்கு வந்தாச்சு. மேலெல்லாம் கடை வச்சிருக்காங்க. பெருமாள் கோயில் பத்தி பொம்மைலாம் விக்கிறாங்க. அங்க போற ஆறு பக்கத்துல இருக்கு. அம்மா சொல்லிட்டு இருந்தாங்களே ஆறு இருக்கும் ஆறு இருக்கும். ஆத்துல குளிக்கிறாங்க நிறைய பேர். ஆத்துக்கு போலாம் போல. பீச் பீச் ஜாலி. ஃப்ரெண்ட்ஸ் கார் பார்க் பண்ணியாச்சு. சூப்பரா இருக்கு பேபி. ஆமா லொகேஷனே சூப்பரா இருக்கு. அழகா வந்து பாத்தீங்கன்னா தென்பண்ணை யாரு போகுது. இங்க ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்காங்கப்பா. நேரா தென்பண்ணையாத்துக்கு தான் முதல்ல போறியா? கோயில் பாத்துட்டு போலாம். கோயில் திறந்திருக்குமா என்னன்னு தெரியலையே. மலைலாம் இருக்குது பாரு அழகா. ஏய் ஆமா சூப்பரா இருக்குப்பா. ஓ திருவண்ணாமலை பக்கத்துல தானே அதனால மலை இருக்கு. திருவண்ணாமலை இங்க பாத்தியா படிக்கட்டுலாம் அழகா பண்ணிருக்காங்க. ஆத்துக்கு போறதுக்கு தான். கோயிலுக்கு போயிட்டு ஆத்துக்கு போலாமா? ஆத்துக்கு போய் கோயிலுக்கு போலாமா? வா. என்னம்மா பீச்சா? அவரு பாரு பீச் என்றாரு. என்ன பீச்மா? தென்பண்ணை ஆறுமா. எல்லாரும் கோயிலுக்கு வந்தவங்களா குளிக்கிறாங்களா வந்து? டூர் மாதிரி நல்லா ஜாலியா இருக்குதுல்ல? ஆமா சூப்பரா இருக்கு. நானும் இப்ப அம்மா அப்பே சொல்லிட்டே இருந்தது ஆத்து ஓரமா தான் இருக்கும் கோயில், ஆத்து ஓரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு கிட்ட இப்படி இருக்குன்னு நான் பாக்கலாம். நல்லா இருக்கு ஜாலியா. குளிச்சுட்டு வாயா. ஜெஷிதா மீன் போகுது பாரு. மீன் நிறைய தான் இருக்குது. நாங்கெல்லாம் பொங்கல் முடிச்சுட்டு மறுநாள் காணும் பொங்கலுக்கு தான் புது புது ஊர் போய் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நாங்க தீபாவளி முடிச்சுட்டு அது மாதிரி இப்ப வந்துகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே தீபாவளி அன்னைக்கு நிறைய பேர் வந்து வேனு பஸ் எல்லாம் வச்சுட்டு இது மாதிரி சுத்தி பார்க்க வருவாங்க. திருவரங்கம் கோயில் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா தென்பண்ணையாறு. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா குளிச்சிட்டு இருக்காங்க. ஜஸ்விதாவும் தண்ணியில ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. நல்லா சூப்பரா இருக்கு லொகேஷன். அழகா பீச் மாதிரி வந்து தண்ணி ரொம்ப ஸ்லோவா அழகா போகுது. இதுல வந்து நம்ம அழகா எல்லாரும் குளிக்கிறாங்க. இன்னும் ட்ரெஸ் இருந்தா நம்ம குளிச்சிருக்கலாம் போலயே. குளிச்சுட்டு போயிருக்கலாம். சூப்பரா இருக்கு தண்ணி. ஆத்துல விளையாடிக்கிட்டு அவரு பேர் என்ன சொல்லி வர்றாரு? ஏறி வர படிக்கட்டு அம்மாடி அம்மாடின்னு. கோயில் உள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். 8 மணி வரைக்கும் இங்க திறந்துருக்குமா கோயில? என்ன வேணும்? சாம்பரை போச்சு அழகா வச்சு துளசி தான் நிறைய விற்கிறாங்க இங்க. இங்க பாத்தியா கடை விக்குது நிறைய. என்ன கடை என்ன வேணா? அடங்க மட்டர் பழது ஜெஷிதா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷேப்ல தான் பெருமாள் உள்ள இருப்பாரு. ஆமா பெருமாள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரல நம்ம. ஆமா வரும்போது அப்பா வாங்கி தரேன்.
அது சிங்காவரம் நம்ம அத்தை கூட போனோம் பாரு. கல்யாணம் ஆன பூசில போனோம் பாரு. அது கல்யாணம் ஆன உடனே திருவரங்கம் பெருமாள் சாமி பார்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாவெல்லாம் தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். தேங்காய் உடைக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க சங்கீதா, அத்தை, மாமா யாரையுமே காணோம். ஃப்ரெண்ட்ஸ் கோயிலை சுத்தி பார்த்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். சங்கீதா என்ன தேங்காய் இவ்வளோ நேரமா உடைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கோயில் வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இங்கே எல்லாமே இருட்டா இருக்கு. என்ன கோயில் சுத்தி பார்க்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கோயில் ஆனால் பெரிய கோயில் போல இருக்கு. அப்படியா? வேற ஃப்ளோரா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு நல்லா இருக்கு. ஆனா இது இன்னும் கும்பாபிஷேகம் பண்ணல போல. கும்பாபிஷேகம் பண்ணா நல்லா இருக்கும். இன்னொரு டைம் வரலாம். ஒரு டைம் வந்தா கும்பாபிஷேகம். ஆமா நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு. இது மேல கோயில் இருக்கா? அப்படியா? நீங்க போயிருக்கீங்களா? அதான் ரெனோவேஷன் ஒர்க் தான். இங்க பாரு பாதம், பெருமாளோட பாதம். நல்லா இருக்காமா? நல்லா இருக்குதா? சரி லட்டு வச்சுக்கிறேன். பிரிச்சுட்டா போகும்போது சாப்பிட்டு போலான்னு பார்த்தா கோயிலே வந்து. சரி போகும்போது சாப்பிட்டுக்கலாம். சாமி பார்த்துட்டு எல்லாமே வந்து கீழே உட்காந்துட்டு இருக்கோம். ஜஷிதாக்கு வந்து அப்பா எல்லாட வாங்கி கொடுத்தாரா? அப்பாக்கு செல்லம், அப்பா கொஞ்சம் குடிச்சிடலாம். அப்பா கொஞ்சம் எடுத்துக்கா, கொஞ்சமா கொடுப்போம். பண்டமாற்று முறை பண்றாங்கப்பா அப்பாவும் பொண்ணா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போவோம், உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு போவோம். கரெக்டா இருக்கும். 4 மணி ஆயிடும் கரெக்டா. ஆமா 2:30 நம்ம போறதுக்குள்ள கரெக்டா இருக்கும். ஏதாவது கடை இருக்குதான்னு பாத்துட்டே போவோம். கரெக்டா இருக்கும். என்ன லஞ்ச் சாப்பிடணும்ல. பஞ்சாயத்துங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு எல்லடை வாங்கி கொடுத்தாரு அப்பா. ஏன் நீ வச்சிர ஒன்னதே வச்சிருன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை பண்ண வராங்க. பாப்பா அது புட்டு எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அப்ப ஒன்னுதான் சொல்லி நீ உள்ள வச்சுப்பியா? சரி ஏமா ஒன்னு பிரிக்கவே இல்ல, அப்புறம் எப்படி நீ சாப்பிட்டுன்னு வர சொல்லு. அப்ப ஜெசிதா தானே வாங்கி சாப்பிட்டுருக்க நீ. எங்க அப்பா கை நடுவுல புடிச்சு வச்சுங்க, அப்பா கை வைக்கணுமா? அப்ப தாத்தா குடு, அவருக்கு குத்தோடனே இவரு வாங்கிக்குவாரு. நீ சாப்பிடு, அவருக்கு வச்சிடலாம். ஏப்பா நீ மட்டும் சும்மா வச்சுன்னு சும்மா உட்காந்து வரல, அதனால உனக்கு வாங்கி தராரு. எனக்கு தாப்பா அம்மா கிட்டே லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வர பசியில. உனக்கு ஏதாவது ஊட்டி விடுவா பேபி? சூப்பர் டி. சூப்பரா இருக்கு எல்லா இடம். நான் கூட நல்லா இருக்காத மாட்டேன்னு பார்த்தேன், நல்லா டேஸ்டா இருக்கு கோயில்ல. அதே மாதிரி லட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க, லட்டுமே சூப்பரா இருந்தது. வாங்கணும் நாங்க. எல்லாத்தையும் டேஸ்டா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லட்டு வாங்கணும். லட்டுமே நல்லா சூப்பரா இருக்கு, திருப்பதி லட்டு மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு பாருங்க, செம்ம அழகா இருக்கு. புளிய மரம் 2 பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து வளைவா இருக்கு, சூப்பரா. உள்ள போகும்போது உள்ள அந்த டெக்கரேஷன் உள்ள போகுமே அது மாதிரி சுரங்கப்பாதைக்குள்ள போற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு ரோடு. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமும் ஏரி கரும்பு அது மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கூவாகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா போறோம், கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலுக்காக போறோம். இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போக போறேன்.
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கூவாக்கம் கோயிலுக்கு போற ரோடு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கூவாக்கம் போற ரோடு. நாங்க எல்லாமே கூகுள் மேப் போட்டுதான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். ஃபெஸ்டிவல் டைம்ல கூட்டமா இருக்கும் சங்கீதா, வர முடியாது கோயிலு. ஆமா, வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்கும். கூவாக்கம் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் தான் திருவிழா நடக்கும். அப்போ வந்து இங்கெல்லாம் சரியான கிரௌட் இருக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூவாக்கம் கோவிலுக்கு வந்தாச்சு. தருக்கு பாரு பேபி, அழகா செலை வச்சுக்கிறாங்க பாரு. கூவாக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலு. போய் சாமி பார்த்துட்டு வரலாம். கூத்தாண்டவர் கோயில் வந்து பார்த்தாச்சு. சூப்பரா இருக்கு. சாமி உள்ள சூப்பரா இருக்கு. ஆமா, ஊஞ்சல்ல வச்சிருக்காங்க. அழகா ஊஞ்சல். கூத்தாண்டவர் சாமி. ஆமா, இந்த சரசா வந்து பாத்தீங்கன்னா தேர்ல வருமா, தலையில வந்து இந்த சரசா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வருவாங்கன்னு சொன்னாங்க. திருவிழா டைம்ல கிட்ட போய் பாக்குறது பெரிய விஷயம். இப்ப போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனா இடம் நிறைய தான் இருக்கு. இது ஃபுல்லா ஆள் வந்து நிக்கலாம். ஆமா, ஃப்ரீயா இருக்கு. ஆனா ஊரே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப பரிக்கல் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். பரிக்கல்ல லட்சுமி நரசிம்மர். ஆமா, நரசிம்மர் கோயிலுக்கு வந்திருக்கோம்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க மட்டும் தான் கோயில் பார்க்க தீபாவளி எதுமா வந்தோன்னு பார்த்தா எல்லாரும் நிறைய பேர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு கோயிலுக்கு. பரிக்கல் பெருமாள் கோயிலோட என்ட்ரன்ஸு, விமான கோபுரம். ஃப்ரெண்ட்ஸ், சாமி பார்த்தாச்சு. சாமி பார்த்துட்டு வெளியில போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருந்ததுல்ல சாமி? ஃப்ரெண்ட்ஸ், போய் சாமி பார்த்துட்டோம். பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஜென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மூலாசனம் போகும்போது ஷர்ட் பனியன் இல்லாம போகணும், லுங்கி கட்டாம வரணும். வேட்டி கட்டிட்டு போகணும். ஆமா ஆமா ஆமா, லுங்கி கட்டிட்டு வந்துட்டாரு. அதனால துண்டு கட்டின்னு உள்ள வந்தாரு. அது மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய குறவு. சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கோயில் சுத்தி வர்றதுக்கு பாதை. ஆமா, இதான் நரசிம்ம சுவாமி. வேகமா வரும். நல்லா நடப்பாதையெல்லாம் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி வர்றதுக்கு. தண்ணி குடிக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? கோயிலெலாம் சுத்திட்டோம். சுத்திட்டு வந்து இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை டீ. என்ன சங்கீதா? டீ குடிக்க போறோம். எனக்கு தெரிஞ்சு டின்னரே முடிச்சுட்டு போயிடலாம். இட்லி தோசை சரவண பவன் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேணுமோ சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே சங்கீதா, அத்தை மூஞ்ச பாத்தியா? காலையில சுழியம் சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு ரெடியா இருந்தாங்க. இப்ப வித்தவுட் சுகர் கொடுத்தா மூஞ்சி கோணிச்சுக்கின்னு போகுது அத்தைக்கு. அதுதான் சாப்பிடணும், சுகர்லாம் அதிகமா சாப்பிடக்கூடாது. சரி ஓகே. சாம்பார் ஸ்பூன்ல அள்ளி சாப்பிடுங்க. பால் நல்லா இருக்குதாமா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா அழகா இங்க வந்து பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டு சரவண பவன்ல வந்து டீ குடிச்சாச்சு. இப்பதான் ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருக்குது. சோறே சாப்பிடல மதியம். கடை எங்கேயுமே இல்ல, தீபாவளி இல்ல, அதனால எல்லா ஹோட்டல் கடையும் லீவ் விட்டுருக்காங்க. அதனால நேரா இங்க வந்து என்ன ஊர் பேபி? என்ன ஊர்னு எனக்கும் தெரியல. ஆனா இங்க வந்து பரிக்கல் பக்கத்துல இருக்கு ஊரு. ஆமா பரிக்கல் தான். ஆமா பரிக்கல்ல. அவ்வளவுதான் டீ குடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போலாம். நேரா வீட்டுக்கு போலாமா? சரி. சடசடம் காத்து அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இருட்டி போச்சு சங்கீதா. என்னடா இது, இந்த வீட்டுக்கு வந்தாலே ஒரே மழையே பெஞ்சு கிடக்குது. ரொம்ப நேரம் மழையே இல்ல. பட்டாசு வெடிக்கலான்னு பார்த்தா இப்பதான் தூரல் போடுது. வாங்கி வந்த 4 அவுட்டாவது வெடிச்சிடணும் பேபி. வா வெடிச்சிடலாம். இருட்டா நம்ம
கத்துக்கிடா வருது. வா 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 பட்டாசு வெடிக்கலாம். ஒண்ணுமே வெடி. பட்டாசு எல்லாம் வெளில வந்துது. பட்டாசு வெடிக்க போறேங்க பாருங்க எவ்வளவு பட்டாசு. இதுல 25 ஷாட் இருக்கு. இதெல்லாம் மொட்டை மாடியில வச்சிடலாமா? மொட்டை மாடியில வேணாம். அவுட்லாம் மொட்டை மாடியிலே வச்சிடலாம் சங்கடா. அங்க மட்டும் தான் இடம் காலியா இருக்குது. வேற எங்க வச்சாலும் நம்ம மறுபடியும் மேல விழும். கத்தி குச்சி ஈஸியா வைய ஒன்னாவது வைய. பயங்கரமா பெரிய அவுட் செய்யுது. ஆரஞ்சு கலர் வந்தது என்ன? ஆமா அது ஆரஞ்சு அவுட் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 12 ஷாட். இது வந்து 25 ஷாட். அழகா வந்து இங்க பத்த வச்சனா ஒண்ணா புஸ்கு புஸ்கு மேல போவோம். இது வந்து பாத்தீங்கன்னா 12 ஷாட். இத போய் நம்ம மொட்டை மாடியில வச்சிடலாம். இது நல்லா இருக்கு. போட போட பட்டன் மட்டும் தான் இருக்கா? இது நல்லா இருக்குப்பா. சூப்பரா. 12 ஷாட்டா? 12 ஷாட். ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணா அவுட் எடுத்துட்டு வந்து வெச்சிட்டு இருக்காரு சங்கீதா. தீபாவளி பட்டாசு வெடிக்குது காட்டி நான் பாதி இடம் குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். எத்து மேல ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கேன். சரி இங்க வச்சு வெடிக்கிறேன். இந்த பட்டாசு இதான் வெடி பாப்போம். ஓய் செம்ம ஹைட் போகுதுடா டேய். நம்ம முத புதுவன வைப்போங்க. நம்ம வீட்டு வாசல்ல இதுதான் ஃபர்ஸ்ட். ஆமா மயில். ஏய் சூப்பரா இருக்குப்பா. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பேபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புசுவானம் கோன் வந்து பாத்தீங்கன்னா வைக்க வந்துட்டாரு. சூப்பர். ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். அங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கம்பி மத்தாப்பா அம்மாலாம் விட்டுட்டு இருக்காங்க. இது நல்லா அழகா இருக்கு பேபி. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கம்பி மத்தாப்ப வச்சு சூப்பரா வந்து இது சூப்பரா தீபாவளி என்ஜாய் பண்றாங்கப்பா. ஆளுக்கு ஒரு மூலையில கம்பி மத்தாப்ப வச்சுட்டு. இது சூப்பரா இருக்குல்லம்மா இந்த கம்பி மத்தாப்ப. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். டாட்டா பாய்.